என்னமோ ரெண்டும் ஒன்னா இருக்கு. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால், நம் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களுக்கும் சவால். கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் போட்டோவை நடிக்க வைத்தும் 8 தேசிய விருது வாங்கி தருவேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. இப்ப நான் சவால் விட்டேன் இல்லையா, இந்த சவால் தான் படத்துக்குள்ளேயே கதைக்களமா இருக்கு. நான் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுறேன். கலைஞர் சிலையை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம உலகை வெல்லவா படத்துல நான் சவால் பெறேன். இந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. படத்தினுடைய கதைக்களம் நான் அப்படிதான் உருவாக்கி இருக்கேன். ஒரு நடிகர் சார் வெயிட் பண்ணுங்க, அது டீட்டெயில் சொல்லிடுறேன். நான் கதையோட களம் இல்லையா, நான் முதல்ல சவால் வர்றேன். இன்னொரு நடிகர் என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சந்துரு டைரக்டர், நீ 8 தேசிய விருது 10 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், நீ ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஐயா கிட்ட ₹1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல பார்வையற்றவங்களுக்காக 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் சவால் பெறாங்க. அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக படத்துக்குள்ளேயே நாங்க ஒரு 4-5 ஷார்ட் பிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட